Hello friends, welcome to Nam Neram. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லித்வேனியா ஸ்டூடெண்ட் விசா. அதாவது இந்தியால இருந்து நீங்க லித்வேனியா போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, ஸ்டூடெண்ட் விசாவோட டைப்ஸ் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யூரோப்லயே லித்வேனியா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்ரெடிட்டட் ஸ்காலர் சிஸ்டம் கொடுத்துட்டு வராங்க. அதனாலதான் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லித்வேனியா ரொம்ப பாப்புலரான ஸ்டடி டெஸ்டினேஷனா இருக்கு. ஸோ நீங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க லித்வேனியா போய் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க விசா அப்ளை பண்ணணும். விசா கிடைச்சா மட்டும்தான் நீங்க லித்வேனியா போய் படிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவான அஸ்பெக்ட் இருக்கு. லித்வேனியா ஈஸியஸ்ட் கண்ட்ரி டு ஒப்டெயின் எ விசா. அதாவது விசா கிடைக்கிறதுல ரொம்ப ஈஸியான கண்ட்ரி லிஸ்ட்ல லித்வேனியாவும் இருக்கு. லித்வேனியால நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கு 98% சான்ஸ் இருக்கு. நீங்க யூரோப்பியன் யூனியன், EEA இந்த மாதிரி கண்ட்ரி இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருந்து லித்வேனியா போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டூடெண்ட் விசா வாங்கணும். ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்புறம் நீங்க டெம்பரவரி ரெசிடென்ஸ் பெர்மிட் வாங்கணும். இதுக்கப்புறமா நீங்க லித்வேனியால போய் படிக்கலாம். நீங்க விசா ஃப்ரீ என்ட்ரி லிஸ்ட்ல இருக்க கண்ட்ரில இருந்து போய் படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க லித்வேனியால அப் டு 3 months வரைக்கும் ஸ்டே பண்ணி படிக்கலாம். ஆனா யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே 3 monthsக்கு மேல இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க உங்களோட ஸ்டேவை நீங்க மைக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்ப நம்ம லித்வேனியாவோட ஸ்டூடெண்ட் விசா டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். உங்களோட ஸ்டடி ப்ரோக்ராமோட டியூரேஷன் பொறுத்து நீங்க ஸ்டூடெண்ட் விசாவை அப்ளை பண்ணி வாங்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எ நேஷனல் டி விசா. இந்த நேஷனல் டி விசா என்ன அப்படின்னா நீங்க லித்வேனியால போய் உங்களோட ஸ்டடி ப்ரோக்ராம் படிக்க போறீங்க, நீங்க லித்வேனியால 1 yearக்கு உள்ள ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நேஷனல் டி விசாவை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். செகண்ட் பார்க்க போறது டெம்பரவரி ரெசிடென்ஸ் பெர்மிட். நீங்க லித்வேனியால போய் ஸ்டே பண்ணி படிக்க போறீங்க, உங்களோட ஸ்டடி ப்ரோக்ராம் 1 yearக்கும் மேல அப்படின்னா இந்த டெம்பரவரி ரெசிடென்ஸ் பெர்மிட் அப்ளை பண்ணி வாங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க டெம்பரவரி ரெசிடென்ஸ் பெர்மிட் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நேஷனல் டி விசா வாங்கியிருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் நீங்க லித்வேனியாக்குள்ள என்டர் ஆக முடியும். அதுக்கப்புறம் நீங்க இந்த டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட்கான அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லித்வேனியா ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை யூஸ்வலா நீங்க ஆன்லைன்ல, அதாவது க்ளோசஸ்ட் எம்பசியோட அபிஷியல் வெப்சைட்ல ஆன்லைன்லயே நீங்க பாத்துக்கலாம், இல்லைன்னா கான்சுலேட்டோட அபிஷியல் வெப்சைட்லயும் பாத்துக்கலாம். அது கூடவே நீங்க விசா சென்டர்ல செக் பண்ணணும். என்ன அப்படின்னா நீங்க பிசிக்கல் காப்பியை டைரக்டா போய் பிக் பண்ணிக்கலாமா, அதாவது அப்ளிகேஷனை டைரக்டா வாங்கிக்கலாமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. செகண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. உங்களோட ரீசெண்டா எடுத்த, அதாவது 6 monthsக்குள்ள எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. தேர்டு உங்களோட பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் அட்லீஸ்ட் 3 months வேலிடிட்டி பியாண்ட் யுவர் ஸ்டே. நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிவர்சிட்டி அட்மிஷன் லெட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க லித்வேனியால இருக்க யூனிவர்சிட்டியில அக்செப்டட் அப்படின்றத ப்ரூஃபை காட்டணும். அதுதான் யூனிவர்சிட்டி அக்செப்டன்ஸ் லெட்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் மீன்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா உங்களோட ஸ்டடி ப்ரோக்ராம் டியூரேஷன்ல நீங்க உங்களையே உங்களால சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ரெசிபியன்ட் ஆஃப் த ஸ்காலர்ஷிப்பா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பினான்சியல் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பேமெண்ட் ஆஃப் விசா ஃபீஸ். ஸோ நீங்க விசா ஃபீஸை பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்க உங்களோட அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ணணும். அதுதான் பேமெண்ட்கான ப்ரூஃப். நெக்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் லித்வேனியால ஃப்ரீ கிடையாது. நீங்க லித்வேனியாவுக்கு போறதுக்கு முன்னாடியே ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கணும்.
இவ்வளோ நேரம் நம்ம வந்து லித்வேனியா ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த லித்வேனியா ஸ்டூடெண்ட் விசா எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் லித்வேனியா ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிக் த ஸ்டடி ப்ரோக்ராம் அண்ட் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, அந்த கோர்ஸை எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும். யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அக்செப்டன்ஸ் லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாக்கு அக்செப்டன்ஸ் லெட்டர் வரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து கலெக்ட் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஜென்ரல் விசா ரெக்வயர்மெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து உங்களோட லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் உங்கள் யூனிவர்சிட்டி உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, லித்வேனியா யூனிவர்சிட்டி, அது கூடவே நீங்கள் வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கான ப்ரூஃபையும் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து அப்ளை ஃபார் எ ஸ்டூடெண்ட் விசா. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஹோம் கண்ட்ரியில் இருக்க எம்பசி இல்லைனா கான்சுலேட்டில் நீங்கள் செக் பண்ணணும் வெதர் ஆன்லைன் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைனில் ஃபில் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து எம்பசி இல்லைனா கான்சுலேட்டில் தேவையான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு சப்மிட் பண்ணணும். அது கூடவே நீங்கள் வந்து லித்வேனியா ஃபாரின் ஆஃபீஸஸ் அப்ராட் எங்கே இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து அட்டெண்ட் த விசா இன்டர்வியூ. நீங்கள் வந்து எம்பசியை விசிட் பண்ணும்போது அவங்க வந்து உங்ககிட்ட ஷார்ட் இன்டர்வியூ எடுப்பாங்க. அதாவது உங்களோட அப்ளிகேஷன் பற்றியும் ஸ்டடி பிளான்ஸ் இன் லித்வேனியா பற்றியும் அவங்க வந்து கேட்பாங்க. அது கூடவே உங்களை வந்து உங்களோட பயோமெட்ரிக் டேட்டாவையும் அவங்க தேவைப்பட்டா சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட விசா ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு மேக்ஸிமம் 2 வீக்ஸ்ல இருந்து 2 months வரைக்கும் கூட ஆகும் கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, விசா கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு இமெயில் மூலயமா இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டெம்பரவரி ரெசிடென்ஸ் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும். உங்களோட டெம்பரவரி ரெசிடென்ஸ் பெர்மிட் ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு மேக்ஸிமம் 4 months வரைக்கும் ஆகும். இதுதான் வந்து ரெகுலர் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் லித்வேனியா போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 yearக்கு மேலே லித்வேனியாவில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெம்பரவரி ரெசிடென்ஸ் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து நேஷனல் டி விசாவில் இருக்கீங்க, டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நேஷனல் டி விசா வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப லாங்கர் டேஸுக்கு அங்கே ஸ்டே பண்ண முடியாது, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பெர்மிட் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து ஆன்லைனில் MIGRIS சிஸ்டமில் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லித்வேனியா ஸ்டூடெண்ட் விசாவோட காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னா, நேஷனல் டி ஸ்டூடெண்ட் விசா ஃபார் லித்வேனியா காஸ்ட் வந்து €120 ஆகும். இந்த லித்வேனியா ஸ்டூடெண்ட் விசாவோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 1 year வரைக்கும் தான் வேலிட். நீங்கள் வந்து 1 yearக்கும் மேலே லாங்கராக அங்கே ஸ்டே பண்ணணும், உங்களோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெம்பரவரி ரெசிடென்ஸ் பெர்மிட் அப்ளை பண்ணணும். இந்த டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட் வந்து சேம் பீரியட் ஆஃப் யுவர் ஸ்டடி ப்ரோக்ராம், அதாவது 2 yearsக்கு மேலே வேலிடாக இருக்காது. உங்களோட ஸ்டடி ப்ரோக்ராம் எவ்வளவோ அதுக்குள்ளே இருக்கும், 2 yearsக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், லித்வேனியாவில் ஸ்டூடெண்ட் விசா வச்சுக்கிட்டு நான் வந்து ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசா வச்சுக்கிட்டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்ட் டைமாக மோர் தென் 20 hours a week ஒர்க் பண்ண முடியாது. அதாவது 20 hoursக்குள்ள பர் வீக்குக்கு ஒர்க் பண்ணலாம். அதாவது பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து அப்ளிகபிள். நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் இல்லைனா டாக்டோரியல் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லித்வேனியா ஸ்டூடெண்ட் விசா வந்து 1 year வரைக்கும் தான் வேலிட். அதுக்கு மேலே நீங்கள் லித்வேனியாவில் ஸ்டே பண்ணி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே டெம்பரவரி ரெசிடென்ஸ் பெர்மிட்டை வாங்கிக்கலாம். இந்த டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட் வந்து 1 or 2 years வரைக்கும் வேலிட். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில இருந்து லித்வேனியா போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டூடெண்ட் விசாவோட டைப்ஸ் என்னென்ன,
ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இந்த லித்வேனியா ஸ்டூடெண்ட் விசா எங்க எப்படி அப்ளை பண்றது, ப்ராசஸிங் டைம், டியூரேஷன், அதை பத்தி டீட்டெயிலா பார்த்திருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு. அதாவது வேற நாட்டுக்கு போய் சுத்தி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, அங்க போய் படிக்கிறதுக்கு, ஒர்க் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசாலாம் எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலான வீடியோ நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.